ब्रह्माहं नित्य ब्रह्मोहं स्वप्रकाशोहं हम हम सच्चित् प्रमाणम् ओम ओम मूल प्रमेयम् ओम ओम अयं ब्रह्म. என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பேசாதீங்க அர்ஜுன். இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லைன்னு என்னோட மனசுக்கு நல்லாவே தெரியும். இதுல அப்படி என்ன இருக்குன்னு இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? என்னம்மா நீங்க ஒரு கொலைகாரனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். இப்போ நாங்க அர்ஜுன கூட்டிட்டு போலாம்ல? என்னாச்சு இன்ஸ்பெக்டர் சார், திடீர்னு நீங்களே அர்ஜுனை ரிலீஸ் பண்றீங்களே? இல்ல, அமிர்தா மேடமே எந்த பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமா இங்க வந்து கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த கேஸ் நிச்சயமா நிக்காது. தோத்து போற கேஸுக்கு ஏன் தேவையில்லாம நம்ம அடிச்சுக்கணும்? முதல்ல அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இதைத்தானே நாங்களும் வந்ததுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த சாட்சி வீடியோ. ஐயோ, வீடியோவை பத்திலாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல உங்க தம்பியை கூட்டிட்டு போங்க சார். அர்ஜுன் சார், எங்களால உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டிருந்தா மன்னிச்சிருங்க. கிளம்பலாம் மாமா. வாங்க அர்ஜுன் போலாம். இல்ல, அது எப்படி அந்த மாதிரி பிளே ஆகும்னு தெரியலையே. யோ மூர்த்தி ஐயா, இந்த வீடியோல என்ன பிளே ஆகுதுன்னு கொஞ்சம் பாரு. அதான் சார், அர்ஜுன் அவரோட வைஃபை கத்தியில குத்துறது தான் பிளே ஆகுது. பாருங்க சார், அவர் எப்படி குத்துறாருன்னு. என்னையா ஆமா சொன்ன சார். அதை கொடு. சரி சரி, நீ போய் உன் சரி. வேலையை பாரு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இது ஏதோ மாயாஜால வித்த மாதிரி இருக்கு. நான் பார்த்ததை யாராவது பார்த்துருந்தாங்கன்னா முதல்ல இந்த வீடியோவையே டெலீட் பண்ணிடுறேன். அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள எந்த நேரத்துல காலை வச்சாலோ இந்த வீட்டுல யாருக்குமே நிம்மதி இல்லாம போச்சு. என்ன அத்தை இது? ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசுறீங்க நீங்க? இல்ல பாவம் நம்ம அமிர்தா. இனிமே எந்த காரணத்து கொண்டும் அர்ஜுனுக்கு எந்த விதமான பிரச்சனையும்
அது யாரா இருக்குன்னு ஒண்ணுமே புரியலையே. யாரு எந்த மாதிரி எண்ணத்தோட இப்படி ஒரு காரியத்தை பண்ணாங்க? அமிர்தா மேல இந்த அளவுக்கு யாருக்கு வெறுப்பு இருக்கும்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ச்சே. அர்ஜுன், ஏன் தனியா நிக்கிற? என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல பாட்டி. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இவ்வளவு நடந்து போச்சு. அதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். போட்டும் விடுப்பா, நடந்தது நடந்து போச்சு. நடந்து முடிஞ்சதை பத்தி யோசனை பண்ணி ஒன்னும் ஆக போறதில்ல. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் மனசுல இருந்து தூக்கி எறியறது தான் நல்லது. அது இருக்கட்டும், மயூரி ருத்ரா எல்லாரும் அவ்வளோ சொல்லியிருந்தோம் போலீஸ்காரங்க கண்டிப்பா விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே. அப்படி இருக்கும்போது உன்னை எப்படிடா விட்டாங்க? அதான் பாட்டி, எனக்கு ஒண்ணுமே புரியல. சித்தப்பா மயூரி வந்து கேட்டப்போ முடிவே முடியாதுன்னு சொன்ன அந்த இன்ஸ்பெக்டர் அது என்னமோ அமிர்தா ஸ்டேஷனுக்கு வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க பாட்டி. அதுக்கப்புறம் ஸ்டேஷனோட நிலைமை மாறி போயிடுச்சு. அந்த இன்ஸ்பெக்டரோட பேசுற தோரணை மாறி போயிடுச்சு. எதுவுமே சொல்லாம என்ன ரிலீஸ் பண்ணிட்டாருன்னா பாருங்களேன். அதுதான் எப்படி? யார் பேச்சையும் கேட்காத அந்த மனுஷன் அவ ஒரு வார்த்தை சொன்ன உடனே விட்டுட்டாரா? ஆமா பாட்டி, எனக்காக அமிர்தா அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி அவங்க மனசை மாத்தி என்ன அவரே ரிலீஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க. அமிர்தா நேர்ல வந்து தானே சொன்னதுக்கு அப்புறம் இந்த கேஸ் நிக்காதுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாரு. அதெல்லாம் சரிடா. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஆமா, அன்னைக்கு என்னதான் நடந்தது? அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு பாட்டி. இதெல்லாமே அதிசயம் மாதிரி தோணுது. அன்னைக்கு நானும் ஹர்ஷா என்ன அவன் உன்ன மாதிரியே இருந்தானா? ஆமா பாட்டி, யாரோ வேணும்னே என்னோட உருவத்துல வந்து அமிர்தாவை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. அது யாருன்னு ஒண்ணுமே புரியல. இதை யார்கிட்டயாவது சொன்னா யாருமே நம்ப போறது இல்ல. ஐயோ கடவுளே, இந்த உண்மை என்னங்கிற விஷயம் இக்காரணத்தை கொண்டு இவனுக்கு தெரியவே கூடாது. இல்ல, என்னால நம்ப முடியல. அது எப்படிடா? எவனோ ஒருத்தன் உன்ன மாதிரி உருவத்துல வந்தாங்கிற இருக்காது. இதெல்லாம் உன்னோட பிரம்மையா தான் இருக்கணும். இல்ல பாட்டி, நான் உண்மையதான் சொல்றேன். அர்ஜுன், லாக்அப்ல இருந்து வந்தது உனக்கு ரொம்ப களைப்பா இருக்கும். 2 நாள் நல்லா ஓய்வெடுத்தா எல்லாம் சரியாயிடும்டா. இத பாரு, நடந்ததெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு மனசை குழப்பிக்காத. அதுவும் இல்லாம என்னோட பேரனுக்கு எதிரிங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதே. யோசிச்சு பாரு அர்ஜுன், யாரோ உன் உருவத்துல எதுக்காக அங்க வரணும்? அதனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இத பாரு, அர்த்தமில்லாத விஷயங்கள்லாம் யோசிச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்காத. வா, நம்ம கீழே போலாம். ஹேமா சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டா. பாட்டி, நீங்க போங்க, நான் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வரேன். சரிடா கண்ணா, சீக்கிரமா. ம். ஹேமா, ஆ? ஹேமா, என்னத்த? என்ன விஷயம்? இவ்வளவு அவசரமா கூட்டிட்டு வரீங்க? ஏதாவது வேணுமா? ஐயோ எனக்கு எதுவும் வேண்டாம். ஒரு முக்கியமான விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? முக்கியமான விஷயமா? என்னத்த அது? என்ன ஹேமா இப்படி கேக்குற? இன்னும் 15 நாள்ல என்ன விசேஷம் வரப்போகுது? இன்னும் 15 நாள்ல விசேஷமா? என்ன? சரியா போச்சு போ. எல்லாத்தையும் நான் தான் ஞாபகப்படுத்தணுமா? இன்னும் 15 நாள் கழிச்சு நம்ம அர்ஜுனுக்கு 25 வயசு பூர்த்தி ஆக போகுது. மறந்து போயிட்டியா? ஐயோ இல்லத்த, நான் அதை மறக்கவே இல்ல. அது சமீபத்துல வீட்டுல என்னென்னமோலாம் நடந்து போச்சு இல்ல, அதான் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல. அதனாலதான் நானே உனக்கு ஞாபகப்படுத்துறேன். இந்த முறை அர்ஜுனோட பிறந்தநாளை நம்ம எல்லாரும் பெருசா கொண்டாடி ஆகணும்.
அவன் ஆயுளோட ஆரோக்கியத்தோடு நல்ல திடமா இருக்கணும்னு குலதெய்வத்துக்கிட்டயோ இல்ல வேற ஏதாவது ஒரு கோயிலையோ பெருசா விசேஷமா பூஜை செய்யணும். சாஸ்திர சம்பிரதாயம்னு மக்களை ஏமாத்துறதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அவங்க அந்த நேரத்துல என்ன தோணுதோ அதை சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு அவங்களே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்க மனசுல போட்டு குழப்பிக்கணும்னு அவசியம் இல்ல. நிம்மதியா இருங்க அத்தை. சரி ஹேமா. மயூரி, நீ முதல்ல உன் மனசை சமாதானப்படுத்திக்கோ. சரி பாட்டிமா. ஹேமா, நான் போய் பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன். நீ டிஃபன் எடுத்து வச்சிரு. ம். ஆமா ஹேமா, அன்னைக்கு அந்த சுவாமிஜி சொன்ன வார்த்தை உண்மைதான். அர்ஜுனுக்கு 25 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ அர்ஜுனை இழந்துதான் தீரணும். வேற வழியே கிடையாது. இனி அவன் இந்த வீட்டுல இருக்க போறது இன்னும் ஒரு சில நாட்கள் தான். அதுக்கப்புறம் அவன் எங்க போய் சேரணுமோ அங்க நானே அவனை கூட்டிட்டு போயிடுவேன். அந்த நாளுக்காக நானும் 25 வருஷங்களா காத்துக்கிட்டே இருக்கேன். அந்த தருணம் இன்னும் சில நாட்கள்ல வரப்போகுது. இன்னும் சில நாட்கள்லயே அந்த தருணம் வரப்போகுது. குழந்தை மாதிரி தூங்குறாங்க. எழுப்ப மனசு வர மாட்டேங்குதே. எங்க அமிர்தா? அமிர்தா, அமிர்தா எழுந்துறீங்க. உங்களுக்காக சுட சுட காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். அமிர்தா, எழுந்துறீங்க. என்ன காஃபியா? உங்களுக்காக என் கையால நானே போட்டு கொண்டு வந்திருக்கேன். குடிங்க. வேண்டாம். உங்களுக்கு எம்எல்ஏ இருக்கிற கோவம் இன்னும் குறையல போல இருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்காக உங்க கையால காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்க. அத உங்க கையாலேயே குடிக்க வச்சா குடிக்கலாம்னு நினைச்சேன். என்ன
என் காதுல விழுந்தது உண்மைதானா? இன்னொரு வாட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க இப்ப சொன்னது உங்க காதுல விழலையா? ம்ஹும். உங்க அர்ஜுனுக்கு காதல் விஷயத்துல கொஞ்சம் செவிடு. காஃபியை உங்க கையால குடிக்க வச்சா குடிக்கலான்னு சொன்னேன். அடடடடா, புருஷன் பொண்டாட்டியோட அன்பை பார்த்து என் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. நாய் கண்ணு நரி கண்ணு யார் கண்ணும் இந்த ஜோடி மேல படவே கூடாதுப்பா. மயூரி, நீ எப்போ வந்த? அதான் அர்ஜுன், நீ உன் கையால பண்ண காஃபிய உன் பொண்டாட்டிக்கு கொடுத்தல, அப்ப வந்த. மொத்தத்துல இந்த காட்சியை காண்றதுக்கு என்னோட கண்கள் புண்ணியம் பண்ணிருக்கணும். பரவாயில்ல, உங்க 2 பேரோட ரொமான்ஸ பாக்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கும் நல்ல நல்ல டிப்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ பாவம் வழியில இருக்காங்க, அதான் காஃபி கொடுக்க வந்தேன். ஆனா இப்ப கூட இவங்க மேல இருந்த மனஸ்தாபங்கள்லாம் இப்ப கூட இருக்கு. எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன்னு அர்த்தம் இல்ல. நான் சொல்றது புரியுதா? ஆஹாஹா, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. என்னமோ பண்ணிக்கோங்க. மொத்தத்துல இனிமே நீங்க 2 பேரும் சண்டை போடுறத என் கண்ணால பார்த்தேன், அவ்வளவுதான். இந்த மயூரி எவ்வளவு கோவப்படுவான்னு உங்களுக்கு தெரியும்ல, ஜாக்கிரதை. அமிர்தா, இன்னொரு தடவை இந்த அர்ஜுன் உன் கூட வேணும்னே சண்டை போட வந்தா என்கிட்ட வந்து சொல்லு. இவனை நான் கவனிக்கிற விதத்துல கவனிப்பேன். 100 வருஷம் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருங்க. உங்க காதல் மேல யாரோட கண்ணும் படக்கூடாது, சரியா? ஆஹா, இவரை ஊட்டி விடுவாராம், அவ குடிப்பாளாம். அப்படியே சின்ன குழந்தை பாரு, அவளுக்கு கையும் வாயும் இல்ல குடிக்கிறதுக்கு. ஊர்ல இல்லாத பெரிய லவ். இத்தனை நாளா 2 பேரும் ஒருத்தர் முகத்தை இன்னொருத்தர் பார்த்தா ஆகாதுங்கிற மாதிரி சீனு. பாக்குறவங்களெல்லாம் அதுதான் உண்மைன்னு நம்ப வச்சுட்டு, ச்சே, எல்லாம் வெறும் நாடகம். ஆமா, இவன் பல்ல இழிச்சிட்டு அவளை காஃபி குடிக்க வைக்கிறான், அவளை சிரிச்சுக்கிட்டே காஃபியை குடிக்கிறான். இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த அமிர்தாவை அதே நிமிஷத்துல சாகடிக்கணுங்கிற அளவுக்கு கோவம் வருது. ச்சே. மயூரி, உன் மனசுல இருக்கிற வேதனை எனக்கு புரியுது. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. நீ முதல்ல உன் மனசை சமாதானப்படுத்திக்கோ. என்ன வேதனையா? நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வயித்தெரிச்சலா இருக்கு படிமா. எப்படி தாங்கிக்கிறது? பொறுமையை என்னைக்கு இழந்துடக்கூடாது மயூரி. நீ அர்ஜுனை அடையிறதுக்காக இந்த மாதிரி வேதனைகளை நிறைய அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆனா இந்த பாட்டியை மட்டும் நீ நம்பு. கண்டிப்பா அர்ஜுன் உனக்கே கிடைக்கிற மாதிரி நான் செய்யறேன். இது இந்த பாட்டி உனக்கு கொடுக்கிற வாக்கு. நிஜமாவா பாட்டிமா? உங்க வார்த்தையை நான் நம்பலாமா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே? எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா மயூரி, இப்ப நடக்கிறது எதுவும் உண்மை இல்லை. இதெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலையால இந்த நிமிஷம் ஏற்பட்ட ஒரு திடீர் காதல். பார்த்துக்கிட்டே இரு. அர்ஜுனுக்கும் அமிர்தாவுக்கும் இடையில இப்ப சமீபத்துல ஏற்பட்ட காதலை தூக்கி எறிஞ்சிட்டு உன்னை தேடி அவன் வர்றதுக்கு வெறுப்புங்கிற ஒரு நெருப்பை அவன் மனசுல நான் எப்படி பத்த வைக்கிறேன்னு பாரு. அதே சமயம் நீ மட்டும் எந்த காரணத்தை கொண்டோ பொறுமையை இழக்கவே கூடாது.
சரிங்க பாட்டிமா, நீங்க இவ்வளவு தூரம் எனக்கு நம்பிக்கை கொடுக்கும்போது நான் எது நடந்தாலும் சகிச்சுட்டு போறேன். ஆனா எப்படியாவது அர்ஜுனை எனக்கு சொந்தமாக்கிடுங்க பாட்டிமா.